என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க அதிகம் கோபப்படுபவராக இருப்பாங்க. இவர்கள் எதையும் மறக்கவே மாட்டாங்க. அதிகம் ஞாபக சக்தி உடையவர்களும் கன்னிராசிக்காரங்க தான். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்வாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் உடையவராகவும் இருப்பாங்க. பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்க. மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்க. இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவதை அதிகம் விரும்புவாங்க. புதிதாக ஆடை அணிவதை அதிகம் விரும்புவாங்க. இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. மேலும் செவ்வாயானவர் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதனானவர் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்தும் இருக்கிறாருங்க. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு இடமாறவும் செய்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் கன்னிராசிக்கார நேயர்கள். உங்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. வேலை காரணமாகவோ விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவோ நீங்கள் வெளியூர் சென்றால் வீட்டை நன்றாக பூட்டிவிட்டு செல்ல வேண்டுங்க. ஏனெனில் உங்களுடைய நகைகள், பணங்கள் போன்றவற்றை வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் பெரிதாக முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது. போட்டி பந்தயங்களில் நீங்கள் மனதை செலுத்தாதீங்க. அதனால் வீண் விரயமும் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால் மணல், செங்கல் போன்ற வியாபாரம் உங்களுக்கு மன நிறைவை பெற்று தரப்போகுது. பகையை மறந்து விரோதிகள் உங்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. புதிய ஜீவன் உங்களுக்கு உருவாக போகுது. குரு 9ஆம் இடத்துல இருப்பதனால தொழிலுக்கு தேவையான லைசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. பிள்ளைகளால் பெருமைகளும் உண்டாகும். சுக்கிரன் 8 மற்றும் 9ஆம் இடத்துல இருப்பதனால வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியூரில் தங்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருப்பீங்க. சனி 6ஆம் இடத்துல இருப்பதனால நண்பர்களை நம்பி முக்கிய காரியத்துல நீங்க இறங்கக்கூடாதுங்க. வழக்குகள்ல சாதகமான முடிவை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ராகு 7ஆம் இடத்துல இருப்பதனால அனாவசியமாக மற்றவருடைய விஷயத்துல தலையிட்டு பழி சொல்லுக்கு நீங்க ஆளாகவும் கூடுங்க. எனவே பெற்றோர்கள் உங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டும். கேது 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால உறவினர்களால தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கல்வி, தொழில்நுட்பம் சம்பந்தமான
பணியில் இருப்பவங்க சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமையலாம். அங்கு உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகளும் குவிய போகுதுங்க. நீங்களே உங்களுடைய திறமையை கண்டு வியக்கும் வாரம் என்றே இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது சற்று கவனத்துடன் உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டுங்க. அவர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசக்கூடலாம். மேலும் காதலர்கள் நேருக்கு நேர் சந்தித்து மனம் விட்டு பேசுவாங்க. கடன் தொல்லைகளும் அகல போகுது. பகைவரை வெற்றி கொள்ள போறீங்க. ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் நீங்க செலுத்த வேண்டும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. உறவினர்களுடைய வருகை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து உங்களுடைய அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் வழியில பெருமைப்படும் செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனையே பெற்றுத்தரும். தந்தையுடன் வீண் வாக்குவாதம் நீங்க செய்வதை தவிர்க்க வேண்டுங்க. வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணமும் மேற்கொள்ள நேரிடும். சிலருக்கு திடீர் பதவி உயர்வும் கிடைக்க கூடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியும் வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால சிரமம் எதுவும் இருக்காதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையானது குறைந்து காணப்படும். எதிர்பார்த்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 21 மற்றும் 26. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்தின் முன்பு இந்த பாடலை நீங்க சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த பாடல் என்னவென்றால், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்ற பாடலை தினமும் முருகப்பெருமானின் படத்தின் முன்பு சென்றாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு ஏற்றமிகு வாரம் என்றே சொல்லலாம். சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நடக்கும். சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்படவும் நேரலாம். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு சேர்க்க போகுது. போட்டி பொறாமைகளை அகற்றி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் சுலபமாக முடியும். சிலர் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்கள் வாங்கவும் முயல்வீங்க. மேலும் உயர் அதிகாரிகளின் உந்துதலால் ஏற்பட போகுதுங்க. புதிய வியாபார திட்டங்கள் வெற்றி பெறுவதோடு நல்ல காலம் உங்களுக்கு கனிந்து வரப்போகுது. அரசு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால பணி உயர்வு உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்குங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான காலம் என்றே சொல்லலாம். அதன் காரணமாக வங்கி சேமிப்பு கணக்குகளில் இருக்கும் கையிருப்பு பணம் அதிகரித்து காணப்படும். பங்கு சந்தை ஈடுபாடு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருங்க. பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. புதிய விரிவாக்க திட்டங்கள் தொழில நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது. மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மேல்மட்ட அதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகுதுங்க. அடுத்து சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் எல்லா வசதிகளும் உங்களுக்கு இன்பமும் ஏற்பட போகுது. கடமை உணர்வோடு செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரப்போகுது. எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டுங்க. பெரிய மனிதர்களின் மற்றும் பண்பு மிக்கவர்களின் நட்பின் பெருமை உங்களுக்கு சேரும். மற்றவர்களை கவரும் வண்ணம் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க. உறவுகள் வருகையால் உள்ள மகிழ போகுது. தன வருமானமும் அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீங்க. சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகளும் ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை நீங்க புரிய போறீங்க. அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் மட்டுமே பணியில எதிர்பார்த்த உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.